தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க இந்த காலையில்? ஆமென். உங்களை பார்ப்பது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த நாளில் நான் இங்கே இருப்பது ஆண்டவருடைய சித்தம் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் நம்புறீங்க? பக்கத்தில் வலது பக்கம் இடது பக்கம் திரும்பி பார்த்து சொல்லுங்களேன், கர்த்தர் நல்லவர்னு சொல்லுங்களேன். அவன் நல்ல சிரிச்ச முகத்தோடு தான் சொல்லுங்களேன். ஆமாம், கர்த்தர். ஆமாம், சொன்னால் பக்கத்தில் உள்ளவங்க சொல்லணும், இல்லை ரொம்ப ரொம்ப நல்லவர்னு சொல்லணும். சொல்லுங்களேன், கர்த்தர். ஆமாம், நிறைய பேர் ஒரு மாதிரி நீங்கள் பார்க்குற பார்வை பார்த்தா எனக்கே கொஞ்சம் பயமாக இருக்குது. இட்ஸ் த ஹவுஸ் ஆஃப் த ஃபாதர். ஆமென். சில மீண்டும் உங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறேங்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அந்த பயமுள்ள ஆவி வந்து அடிமைத்தனத்தின் ஆவி. ஆனால் நமக்கு அப்பா வீட்டுக்கு வரக்கூடிய பாக்கியத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்துங்க. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. அதனால் ஒரு அப்பாவை நாம் பார்க்க வந்திருக்கிறோம். அப்பாவுடைய அரவணைப்பில் நாம் வந்திருக்கிறோம். அவருடைய பலத்தால் இடை கட்டப்படும்படி வந்திருக்கிறோம். அந்த எதிர்பார்ப்போடு நீங்கள் ஒவ்வொரு நிமிடமும் இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். எனக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட்டு, நீங்கள் கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே கேட்டிங்கன்னா எனக்கு சந்தோஷமாக இருக்கும். சிலர் நீ பார்க்குறத பார்த்தவரும் இல்லை அமெரிக்காவில் அப்படி தான் முறைச்சிக்கிட்டே தான். ஜஸ்ட் கிடிங். நிறைய பேர் இணையதளத்தின் மூலமாக இணைந்திருக்கிறீர்கள். எங்களுடைய ஜனங்கள், நான் எங்கே தூரத்தில் இருந்தாலும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள்லையும் கூட நாம் ஒரு 2 பாடல்களை பாடி நாம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். ஆமென் சொல்லுங்களேன். அதில் எத்தனை பேருக்கு தெரியும்? கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. சந்தோஷமா பாடுங்க. கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. நீர் என் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொண்டு. நீர் என் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், உம் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொண்டு. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். நீர் என் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், நம்பும் துருகம், காப்பாற்றும் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்யக்கும். சத்தமா பாடுங்க. நீர் என் கண்மலை, என் கோட்டை, ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்யக்கும். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். சத்தமா, என் பலனாகிய, என் பலனாகி, என் பலனாகிய, என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில். நிறைய பேர் ரொம்ப அழகா பாடுறீங்க. சிலர் வந்து லிப்சிங்க் கொடுக்குறீங்க. லிப்சிங்க் என்ன தெரியுமா? நாங்கள் வந்து பாட்டு ரெக்கார்ட் பண்ணும்போது ஸ்டூடியோவில் இப்படி பாடுவோம். ஆனால் வீடியோ பண்ணும்போது இப்படி பண்ணுவோம். ஏன்னா 10 டேக் எடுப்பாங்க. 10 டேக்கு திரும்ப திரும்ப எப்படி பாடுறது? வேஸ்ட், எனர்ஜி வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு வெறும் லிப்சிங்க். நான் சொல்லுகிறேன், நீங்கள் லிப்சிங்க் கொடுக்குறவங்கலாம் ஆண்டோடைய பிரச்சனத்தை அனுபவிக்க முடியாது. அவன்
நீங்க பாடும்போது உங்க உதடுகள் கர்த்தர் மீட்டு கொண்ட ஆத்துமா கம்பீரித்து மகிழ்ற மாதிரி பாடணும். கைதட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஜோஷுவாட்ட ஆண்டவர் சொல்றாங்க 1ஆம் அதிகாரத்துல ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். என்ன கற்றுக் கொடுக்கிறார்? இந்த வார்த்தை உன் வாயை விட்டு பிரியாமல் இதை நீ செய்யும்படிக்கு கவனமாய் இரவும் பகலும் இதிலே தியானமாய் இருங்கிறார். அப்போ ஒரு விஷயத்தை உங்க மைண்ட் கவனிக்க வேண்டும். If you want to bring your mind to control, then this word should be in your mouth என்று சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. நல்லா கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. சிலரெல்லாம் ஆண்டவருக்கு கை தட்டுறதெல்லாம் வேஸ்ட் பிரதர் நினைச்சிட்டு உட்கார்ந்துருக்கீங்க. எத்தனை பேர் அப்படி நினைக்கல? நல்ல பலமா கைதட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஆமா, நான் பாஸ்டர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். பாஸ்டர், இந்த நாட்டில் இந்தியாவிலேருந்து வந்து யோசித்து உழைச்சி எல்லா ஃபீல்ட்லையும் முன்னேறி நிறையா சம்பாதிச்சு எங்கேயோ போகிற அளவுக்கு நம்ம மக்கள் யோசிக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர்னு வந்தால் கூட ஆண்டவருடைய சமூகம் பிரசன்னம் வசனம்னு வந்தால் ரொம்ப மேலோட்டமாக இது போதும். என்ன யோசிக்கிறாங்க? 1 hour இனாஃப், கடமைக்கு ஒரு தடவை பைபிள் வாசித்தா இனாஃப். See, this is a deception of the Satan. When you can squeeze your mind, you can squeeze your strength for a secular job. ஆண்டவர்னு வரும்போது மாத்திரம் ஏன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த உலகம் உங்களை வாழ வைக்கும்னா இல்லை, அரசாங்கம் உங்களை வாழ வைக்கும்னா இல்லை. ஒரே ஒருவர் தான் மாறாமல் உங்களை கடைசி வரை ஆதரிக்க முடியும். கைகளை தட்டி அவரை மகிமைப்படுத்துங்கள். நான் சொல்றேன், வேற எது மேல நீங்க நம்பிக்கை வச்சிருந்தாலும் there will come one time when you will regret. இன்னைக்கு உங்க நம்பிக்கை அவர் மேல வைத்து ஆண்டவர்கிட்ட சொல்ல பழங்க. ஆண்டவரே, நீங்க தான் என் ஆதாரம், நீங்க தான் என்னுடைய பலம். அதான் மோசே கடைசியா எழுதுகிற வார்த்தைகள், அனாதி தேவன் உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரமாக இருக்கும் என்று சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் அந்த கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறேன்? எத்தனை பேர் சொல்ல முடியும், அவர் இல்லைன்னா எனக்கு ஒண்ணுமே இல்லைங்க, அவர் தாங்க எனக்கு எல்லாமே, என் காலங்களே அவருடைய கையில தான் இருக்கு, நாளைக்கு அவர் நினைச்சாதான் எனக்கு வாழ்வுன்னு சொல்றவங்க சத்தம் ஆமென் சொல்லுங்க. இன்னும் சத்தம் ஆமென் சொல்லுங்களேன். அப்ப அப்படி நம்ம பாட போகிறோம். ஆமென் சொல்லுங்களேன். நீங்க பாடும்போது உங்க குரல் யாருக்கு கேட்டுச்சோ இல்லையோ, உங்க குரல் உங்களுக்கு கேட்கணும். நான் சொல்ற உங்களுக்கு புரியுதா பிரதர்? புரியுதா பிரதர்? உங்க குரல் யாருக்கு கேட்கணும்? உங்களுக்கு கேட்கிற மாதிரி நீங்க பாடிடணும். சரியா? உங்க காதுல உங்க சத்தம் கேட்கிற மாதிரி சேர்ந்து பாடலாமா? என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீர். நீரன் கண்மலை, நீரன் கண்மலை, என் பொன்னை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருவம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்யக்கும். இன்னும் சத்தமா, நீரன் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருவம், காப்பாற்றும் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்யக்கும். என் பலனாகிய கர்த்தாவே, நான் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் என் பலனாகிய கர்த்தாவே, நான் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் அன்பு கூறுவேன். ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்தே. ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்தே. விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீர் தப்புவித்தீர்.
உயரமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீ தப்புவித்தி. என் பலனாகி நானும் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே நானும் அன்பு கூறுவேன். நீரின் கண்மலை என் கோட்டை என் ரட்சகர் என் தேவன் நான் நம்பும் துருகம் என் கேடகம் உயர்ந்த அடைக்கலம் இரட்சண்ய கொம்பு. நீர் என் கண்மலை என் கோட்டை என் ரட்சகர் என் தேவன் நான் நம்பும் துருகம் என் கேடகம் உயர்ந்த அடைக்கலம் இரட்சண்ய கொம்பு. என் பலனாகிய என் பலனாகிய கர்த்தாவே நானும் என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருக்கும் போது நான் அபயமிட்டே. என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருக்கும் போது நான் அபயமிட்டேன். உயரத்தில் இருந்து உம் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி விட்டி. உயரத்தில் இருந்து உம் கரம் நீட்டி என் கரம் பிடித்து. எத்தனை பேர் இந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கு சொல்லுங்க. என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருக்கும் போது நான் அபயமிட்டேன். என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருக்கும் போது நான் அபயமிட்டேன். உயரத்தில் இருந்து உம் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி விட்டி. உயரத்தில் உம் கரம் நீட்டி என் பிடித்து தூக்கி. என் பலனாகிய கர்த்தாவே நானும் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே நானும் அன்பு கூறுவேன். நீர் என் கண்மலை என் கோட்டை என் ரட்சகர் என் தேவன் நான் நம்பும் துருகம் என் கேடகம் உயர்ந்த அடைக்கலம் இரட்சண்ய கொம்பு. நீர் என் கண்மலை என் கோட்டை என் ரட்சகர் என் தேவன் நான் நம்பும் துருகம் என் கேடகம் உயர்ந்த அடைக்கலம் இரட்சண்ய. என் பலனாகி என் திரும்ப சொல்லுங்க அவரை. என் பலனே என் பலனாகிய கர்த்தாவே என் பலனே நானும் என் பலனே என் பலனாகிய கர்த்தாவே நான் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே நானும் அன்பு கூறுவே. திரும்ப சொல்லுங்களேன். என் பலனாகிய கர்த்தாவே நானும் அன்பு கூறுவே. என் பலனாகிய
கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவே. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். கரங்களை தட்டி அந்த பலனாகிய கர்த்தரை நல்ல பலமாய் கைதட்டி தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம பாடும்போது நம்ம அவரை ருசிச்சு பாடணும். ஆமென் சொல்லுங்களேன். தாவீதை குறித்து கடைசியாக எழுதப்பட்ட, அவனை குறித்து எழுதப்பட்ட வார்த்தைகள் என்ன தெரியுமா? மேன்மையாய் உயர்த்தப்பட்டு, யாக்கோபின் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு, இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடிய, சொல்லுங்க தாவீது. ஆமென். சத்தமா சொல்லுங்க தாவீது. இன்னொரு விஷயம் சொல்லுங்க தாவீது. ஆமென். நேற்று ஒரு பிரதர் எங்களை சாப்பிட்றதுக்கு ஸ்டேக் ஹவுஸ் கூப்பிட்டு போனார். அந்த ஸ்டேக்கு ஆர்டர் பண்ண விதமும் அந்த ஸ்டேக் வந்து அதை சாப்பிட்ட விதத்தையும் பார்த்தா, ஆஃப்டர் ஆல் ஒரு பீஃப் மீட்டை இவ்வளவு ருசிச்சு சாப்பிட்றோம். கர்த்தரை பாடினா என் பலனாகிய கர்த்தர், அப்படி இல்லை, நம்ம ருசிச்சு பாடுறோம். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். உங்களுக்கு தெரியுதா ஏன் தாவீதை கர்த்தர் ஆட்டு தொழுவத்திலிருந்து அரசாங்கத்துக்கு அரசனா மாற்றினார், ஏன் உயர்த்தினார் தெரியுமா? அவன் இஸ்ரவேலின் சங்கீதங்களை ருசிச்சு ரசிச்சு இன்பமாய் பாடினான். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. He taste. அதனாலதான் தாவீது நம்மளை பார்த்து சொல்ல, நீர் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிச்சு பாருங்க என்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். நீங்க பாடும்போதே உங்க இருதயம் துள்ளணும். நீங்க ஆண்டவரை ருசிக்கிற விதத்துல உங்க உடல் முழுவதும் அந்த ருசியால நிரம்பணும். அப்படி பாடணும் ஆண்டவரை பார்த்து. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சொல்லுங்க, என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். இன்னொரு விஷயம் சொல்லுங்க, என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். ஒரு புது பாடல் நான் உங்களுக்கு கற்றுத் தருகிறேன். என்னோடு சேர்ந்து கற்றுக்கொண்டு பாடங்களை. 103வது சங்கீதம். அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. சொல்லுங்க, அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே, ஒருபோதும் மறவாதே, மறவாதே, ஒரு நாளும் மறவாதே, மறவாதே, ஒரு நாளும் மறவா. இன்னொரு விஷயம் நீங்க சொல்லுங்க, அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே, ஒருபோதும் மறவாதே, மறவாதே, ஒரு நாளும் மறவாதே, மறவாதே, ஒரு நாளும் மறவா. தாவீது தனக்கே சொல்லிக்கிற ஒரு வார்த்தை, ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரின, தேங்க்ஃபுல்லா இருக்கிறார். என்ன சொல்றாரு? இதுவரை அவர் உனக்கு செஞ்சதுக்கு நீ தேங்க்ஃபுல்லா இருந்தாதான் இனிமே அவர் செய்ய போறதை உன்னால பார்க்கவே முடியும். கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். இதுவரை எனக்கு என்ன செஞ்சாரு, எனக்கு என்ன செஞ்சாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படித்தான். அவர்கள் பார்த்தார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். ஆனால் சின்ன குறுகிய காலத்தில் அதை மறந்து விட்டார்கள், முறுமுறுத்தார்கள். எங்களை ஏன் இப்படி கொண்டு வந்து சாகடிக்க வந்த, எங்களுக்கு என்ன கர்த்தர் செஞ்சார், இப்படி முறுமுறுத்தார்கள். ஆனால் தாவீது தனக்கே அவன் நினைப்பூட்டி கொள்கிறான். என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்தரி. பாடுங்களே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்தரி. இன்னொரு விஷயம் எல்லாரும் சேர்ந்து, என் ஆத்துமாவே
கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்தரி. இன்னொரு விசை, என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. மறவாதே, ஒரு நாளும் மறவாதே. மறவாதே, ஒரு நாளும் மறவாதே. என் அக்கிரமங்களை இயேசு மன்னித்தாரே. என் பலவீனங்கள் அவர் ஏற்றுக்கொண்டாரே. என் அக்கிரமங்களை இயேசு மன்னித்தாரே. என் பலவீனங்கள் அவர் ஏற்றுக்கொண்டாரே. மேற்குக்கும் கிழக்கிற்கும் தூரம் போல பாவங்களை என்னை விட்டு விலக்கினாரே. மேற்குக்கும் கிழக்கிற்கும் தூரம் போல பாவங்களை என்னை விட்டு விலக்கினாரே. பாவம் என்னை ஒருபோதும் மேற்கொள்ளாதே. சொல்லுங்களேன், பாவம் என்னை ஒருபோதும் மேற்கொள்ளா. இன்னொரு விஷயம், பாவம் என்னை ஒருபோதும் மேற்கொள்ளா. பாவம் என்னை ஒருபோதும். எத்தனை பேருக்கு இந்த நிச்சயம் இருக்கு? என் அக்கிரமங்களை அவர் மன்னித்தாரே. என் பலவீனங்கள் இயேசு ஏற்றுக்கொண்டாரே. என் அக்கிரமங்களை அவர் மன்னித்தாரே. என் பலவீனங்கள் அவர் ஏற்றுக்கொண்டாரே. மேற்குக்கும் கிழக்கிற்கும் தூரம் போல பாவம் என்னை விட்டு விலக்கினாரே. மேற்குக்கும் கிழக்கிற்கும் தூரம் போல பாவங்களை என்னை விட்டு விலக்கினாரே. பாவம் என்னை ஒருபோதும் மேற்கொள்ளாதே. பாடங்களே, பாவம் என்னை ஒருபோதும் மேற்கொள்ள. அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே, ஒருபோதும் மறவா. உங்க சத்தம் பலமாய் கேட்கட்டும். அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. மறவாதே, ஒரு நாளும் மறவாதே. மறவாதே, ஒரு நாளும் மறவா. இன்னொரு விஷயம் சொல்லுங்க, மறவாதே ஒரு நாளும் மறவா. எல்லாரும் சத்தமாய், மறவாதே ஒரு நாளும் மறவாதே. கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்தி மறவாதே ஆத்துமாவே என்று சொல்லுங்க. மறவாதே ஒரு நாளும் மறவாதே. எழுந்து நின்று Thank you, Jesus. Thank you, Lord. Yeshua, உந்தன் நாமம் பலத்த துருகம். நீங்க சொல்லுங்களேன், யேசுவா உந்தன் நாமம் பலத்த துருகம். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள். ஒரு முறை நான்
ஃபாதர் பெர்க்மன்ஸ் இடத்துல பேசிக்கொண்டிருந்தேன். அவர் தான் ஹீ இஸ் மை ஸ்பிரிச்சுவல் மென்டர், மை ஃபாதர். ஸ்பிரிச்சுவலி அவங்க எனக்கு நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்துருக்காங்க. நான் அவங்ககிட்ட கேட்டேன், எனக்கு சில பயம்லாம் வரும், இந்த பயத்தை நான் ஓவர் கம் பண்ணுறதுக்கு நிறைய முறைகளை இப்படி செய்கிறது எப்படி செய்கிறதுலாம் யோசிக்கிறேன்ப்பா, உங்களுக்கு ஏதாவது பயம் வருமானு கேட்டேன். உங்களுக்கு நீங்கள் இவ்வளோ இத்தனை எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் உண்டு இல்லை, உங்களுக்கு பயம் சொன்னால் ஆமாம் எனக்கும் பயம் வரும், என்ன செய்வீங்கன்னு கேட்டேன். காலையில் எழும்பி ஒரு 10 பாட்டு பாடுவேன், பயம் ஓடிய போயிடும் சொன்னாங்க. நிறைய பேருக்கு பாடுறதுடைய நம்ம பாடுறதுனால அவருக்கு எதுவுமே சேர போறதில்லை, நம்ம பாடுறதுனால நமக்கு நிறைய நன்மைகள் நடக்கிறது. பகைஞனையும் பழிக்காரனையும் அடக்கி போட கர்த்தர் பாலகர் வாயிலே துதியை பலனை உண்டு பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்களேன். உங்களை துன்புறுத்தி கொண்டிருக்கிற பகைஞன், உங்களை துன்புறுத்தி கொண்டிருக்கிற அந்த பழிக்காரன் வியாதியையும் மனவேதனையையும் அழுத்தத்தையும் கொடுத்து உங்களை துன்புறுத்தி கொண்டிருக்கிற அந்த பகைஞனை அடக்கி போட கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆயுதத்தை தந்திருக்கிறார். அந்த ஆயுதம் தான் கர்த்தரை துதிக்கிற துதி. கைகளை பலமாய் தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. உங்களுக்கு தெரியுமா, உங்களே மாதிரி தான் எனக்குமே காலையில் எழும்புனா குரலே வராது, பாட தோணாது. பட் we don't go by feelings. Turn to your neighbor and say, we don't go by feelings. அவன் திரும்பி பார்த்து, you don't go by feelings, we walk by faith. ஆமென் சொல்லுங்களேன். நமக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற அந்த ராஜ்யத்தை இருப்பு விலங்குகளால் சங்கிலிகளால் கட்ட கர்த்தர் நம் கையிலே இருபுறம் கருக்குள்ள பட்டயமும் நம் வாயிலே அவரை துதிக்கிற துதியையும் தந்திருக்கிறார். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. அப்போ வராது. அந்த காலத்துல இந்த அடிப்பைப்பு கேள்விப்பட்டிருக்கீங்களா? You don't know, you have not heard of அடிப்பைப். Have you heard of that? அடிப்பைப். பாஸ்டர் ஜோக் சொன்னார், ரொம்ப காலையில் காரில் வந்துட்டு இருக்கும்போது, கிதியோன் போர் அடித்தான் கிதியோர். நிறைய பேர் கிதியோன் போர் அடித்தான் நினைத்து கொண்டிருக்கிறார். இந்த அடிப்பைப்பு ஃபர்ஸ்ட் அடிக்கும் போது என்ன வராது? ஆனா அடிக்க அடிக்க என்ன வந்துடும்? அப்படித்தான் நம்ம பாடும் போது ஒண்ணுமே தொடாது. நம்ம பாடும் போது உலகமே நமக்கு விரோதமா நம்மளை டிப்ரெஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஆனால் ஏசாயால சொல்றாரு, இஃப் யூ வாண்ட் டு கெட் அவே தட் ஸ்பிரிட் ஆஃப் ஹெவினஸ், அந்த ஒடுக்குகிற ஆவியை நீ விரட்ட வேண்டும் என்றால் துதியின் உடையை போர்த்த வேண்டும். கைதட்டி தேவனை மகிமைப்படு. ரொம்ப சிறப்பாக நிறைய பேர் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க இல்லை? நானும் அப்படி தான் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தேன். காலையில் நம்ம வி சோஸ் வாட் வி ஷுட் வேர் இல்லையா? எதை நாம் அணிய வேண்டும் என்று நாம் தெரிந்து கொண்டோம். நீங்கள் தான் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த துதியின் உடையை நான் போர்த்தி என்னை ஒடுக்குகிற ஆவியை நான் துரத்த வேண்டும் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ ஆரம்பத்தில் அடிபைப்பு மாதிரி தான் சத்தம் வரும். ஆனால் நீங்கள் பாட பாட கர்த்தரை துதிக்கிற துதி அந்த பகைஞனை பழிகாரனை அடக்கி போடும். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. அந்த நாமத்தை நீங்க சத்தமா பாட போறீங்க. முதல் சத்தம் கம்மியா வந்தாலும் பரவாயில்ல, நீங்க பாட பாட உங்கள் மனசை கர்த்தர் சந்தோஷப்படுத்த போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். சேர்ந்து சொல்லுங்க, யேசுவா யேசுவா உங்க நாமம் பலத்த துருகம். யேசுவா யேசுவா உங்க நாமம் பலத்த துருகம். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். உம்மில் வாஞ்சையாயிருப்பதனா என்னை விடுவிப்பீர் நிச்சயமா. இந்த நாமத்தை அறிந்ததனா வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். பாடுங்களேன். உம்மில் வாஞ்சையாயிருப்பதனா என்னை விடுவிப்பீர் நிச்சயமா.
உந்த நாமத்தை அறிந்ததனா வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். கூப்பிடுங்க அந்த நாமத்தை. யேசுவா, யேசு, யேசுவா, உந்த நாமம் பலத்த. சத்தமாய் பாடுங்க. யேசுவா, யேசு, யேசுவா, உந்த நாமம் பலத்த துர்கம். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவே. நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவே. வேடனின் கண்ணி, வேடனின் கண்ணி பாழாக்கும் கொள்ளை நோய் அணுகாமலே தப்புவிப்பீ. வேடனின் கண்ணி பாழாக்கும் கொள்ளை நோய் அணுகாமலே தப்புவிப்பீர். உமது சிறகுகளாலே என்னை மூடி மறைத்துக் கொள்வீர். உமது சிறகுகளாலே என்னை மூடி மறைத்துக் கொள். சிங் யேசுவா, சத்தமா யேசு. உந்த நாமம் பலத்த துர்கம். யேசுவா, யேசுவா, உந்த நாமம் பலத்த துர்கம். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவே. நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காண். ஆபத்து நாளில், ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு பதில் அளிப்பீர் வெகு விரைவில். ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு பதில் அளிப்பீர் வெகு விரைவில். என்னுடன் இருப்பீர், தப்புவிப்பீர், தலை நிமிர செய்திடுவீர். என்னுடன் இருப்பீர், தப்புவிப்பீர், தலை நிமிர செய்திடு. கூப்பிடுங்க. யேசுவா, 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 உங்க நாமம். யேசுவா, 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 உங்க நாமம் பலத்த. நீதிமான் நான் ஓடி அதற்குள் சுகம் காணுவே. நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம். இன்னொரு விசை யேசுவா, அந்த நாமத்தை. யேசுவா, யேசுவா, thank you Jesus. உங்க நாமம் பலத்த துர்கம். யேசுவா, யேசுவா, உங்க நாமம் பலத்த துர்கம். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவே. நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணும். இது ஒரு ஆபத்தான நேரத்தில் எழுதின பாட்டு. ஆபத்தான பயந்து போய் இருந்த ஒரு சூழ்நிலையில சங்கீதம் 91 படித்த பொழுது எனக்கு கிடைத்த பாட்டு. அந்த ஆபத்தை கர்த்தர் என் வாழ்க்கையில மாற்றினா, என் தலையை நிமிர பண்ணினா. இந்த காலை வேளையில எந்த ஆபத்தில நீங்கள் நின்று கொண்டிருந்தாலும், might be sickness, might be financial, might be a relationship strain, எந்த சூழ்நிலையில நீங்க நின்று கொண்டிருந்தாலும் இன்னொரு வாய்ப்பை தருகிறேன். நீங்கள் அவருடைய நாமத்தை கூப்பிடும் பொழுதே surely he shall deliver you from every pestilence, every deadly disease. surely he shall deliver you என்று சங்கீதக்காரன் பாடுகிறார். வாய் திறந்து சத்தமா யேசுவா, யேசுவா, உங்க நாமம்
யேசுவா யேசு. என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் குமாரனில் பிதா மகிமைப்படும்படி அதை செய்வா. பாடுங்கள் யேசுவா யேசுவா. சத்தமாய் வாய் திறந்து யேசுவா யேசுவா. உங்க நாமம் பலத்த துருகம். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். கைகளை தட்டி இயேசுவான்னு சொல்லுங்க. ஜீசஸ், thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you. எந்த சூழ்நிலையில் நீங்க நின்று கொண்டிருந்தால் நான் சொல்லுகிறேன், அந்த நாமத்தில் உங்களுக்கு விடுதலை உண்டு. வானத்திற்கு கீழ் மனிதர்களுக்கிடையே நம்மை காப்பாற்றும்படி ஒரு நாமம் கட்டளையிடப்பட்டிருக்கிறது. அந்த நாமம் தான் ஜீசஸ் என்ற நாமம். கைதட்டி ஜீசஸ் ஜீசஸ்னு ஒரு 5 முறையாவது சொல்லுங்களேன். ஜீசஸ், யேசுவா. சத்தமா சொல்லுங்க யேசுவா. அப்போஸ்தலர் 3 சொல்லுகிறார், அந்த பொண்ணு வெள்ளி என்னிடத்துல இல்ல, ஆனா என்னிடத்துல இருக்கிறது நான் உனக்கு தரேன். என்னையா அவன்கிட்ட இருக்குன்னு கேட்டா, இயேசுவின் நாமத்துல எழுந்து நடன்னு சொன்னாரு. அந்த நாமம் அவனை பலப்படுத்தினவன். அந்த நாமம் அவனுக்கு சர்வாங்க சுகம் கொடுத்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஆக்ட்ஸ் 3:16 நான் சொல்லுகிறேன், அந்த நாமமே உங்களுக்கு சர்வாங்க சுகத்தை கொடுக்கும். ஆமென் சொல்லுங்களேன். அந்த நாமமே உங்களுக்கு, சத்தமா சொல்லுங்களேன், சர்வாங்க சுகம். பின்னாடி உள்ளவங்க நல்ல வாய் திறந்து சொல்லுங்க, சர்வாங்க சுகம். என்ன சுகம் கொடுக்கும் அப்படின்னா கம்ப்ளீட் ஹீலிங் என்று வேதம் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்களேன். அவருக்கு நிகரா ஒரு மருத்துவரை நீங்கள் பார்க்க முடியாது. அவருக்கு நிகரா ஒரு தகப்பனை நீங்கள் பார்க்க முடியாது. அவருக்கு நிகரா ஒரு தாயை, ஒரு சிநேகிதனை நீங்கள் பார்க்க முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவர் அப்படிப்பட்டவராகத்தான் உங்களுக்கு இன்னைக்கு இருக்கிறார். அவரை போல யாரையுமே நீங்கள் பார்க்க முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். அவரை பார்த்து சொல்லுங்க, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. இன்னொரு விஷயம் பாடுவோமா? உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா, தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே என் ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம், மலை போல துன்பம்
என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே. உங்க உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவர். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும், நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. இந்த பாடலை நான் எழுதுவதற்கு முன்பாக அநேக வாலிபர்களுக்கு இதை சொல்லுவேன். மழை மாதிரி பிரச்சனை இருந்தா கூட அவருக்கு முன்னாடி எல்லாம் பனி மாதிரி உருகி போயிடும். சங்கீதம் 68 எழுதியிருக்கு. பெரிய பர்வதங்கள் கூட அவருடைய பிரச்சனத்துல மெழுகு போல உருகி விடுமா. நான் சொல்லுகிறேன், மலை போன்ற பிரச்சனைகளோடு இந்த காலை வேளையிலே நீங்கள் நின்று கொண்டிருந்தாலும் உங்களுக்குள்ள இருக்கிறவரை நீங்க பாடி அனுபவிக்க அனுபவிக்க அது எல்லாம் பனி போல உருகி போய்விடும். தடமே இல்லாமல் போய்விடும். பெரிய பர்வதமே, நீ செருபாபேலுக்கு முன்பாக எம்மாத்திரம் நீ சமபூமியாவாய் என்று கர்த்தர் சொன்னபடி எத்தனை பேர் நம்புறீங்க? என்னோட சேர்ந்து மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவர். சத்தமாய். மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவர். கண்மணி போல, கண்மணி போல் என்னை உங்க உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே. உள்ளங்கையில் வரைந்தென்னை நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்வில் ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. உம்மை போல புரிந்து கொள்ள, கண்களை மூடி ருசிச்சு அவரை அனுபவிச்சு உம்மை போல அரவணைக்க, ஜீசஸ் உம்மை போல புரிந்து கொள்ள, உம்மை போல அரவணைக்க நீங்க போது ராஜா. நீர் போதும் என் வாழ்விலே. என் ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே. என் ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. மனிதர்கள் நம்முடைய பலத்தை பார்க்கிற வரை நம்மை நேசிப்பார்கள். நம்முடைய பலவீனங்களை பார்த்தால் நம்மை தள்ளி வைத்து விடுவார்கள். ஆனால் ஒரு கர்த்தர் நம்மை முன் அறிந்து, நம்முடைய பலவீனங்களை எல்லாம் அவர் முன் அறிந்து, அப்படி இருந்து நீதான் வேணும்னு நம்மளை முன் குறித்து அழைத்து தகுதிப்படுத்தி இருக்கிறார். கைகளை தட்டி அந்த தேவனை மகிமைப்படுத்துங்கள். அவர் இந்த காலை வேளையிலேயும் சொல்லுகிறார், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். என்னுடைய அன்பு, என்னுடைய கிருபை உனக்கு போதும். நீங்க யாராக இருந்தாலும் பரவாயில்லை, அவர் உங்களை நேசிக்கிறார். உங்கள் பலவீனங்களை அவர் அறியாமல் இல்லை. உங்கள் பலவீனங்களை அறிந்தும் அவர் உங்களை நேசிக்கிறார். உங்கள் பலவீனத்திலே அவர் உங்களை சாட்சியாய் நிற்க விரும்புகிறார். அதற்கு அவர் தன்னுடைய பலத்தை உங்களுக்கு தர விரும்புகிறார். எத்தனை பேர் அதை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள்? 2 கரத்தையும் பரத்துக்கு நேராக உயர்த்தி என்னோட சேர்ந்து இந்த அடியை பாடுங்கள். பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றீர். பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றீ. நிழல் போல என் வாழ்வில் விலகாமல்
விலகாமல் துணை நின்று நிழல் போல என் வாழ்வில் விலகாமல் துணை நின்று நீங்க போதும் அப்பா, நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. கடைசி ஒரு விசை, நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. அவருடைய நாமத்தை உயர்த்தி முடிப்போமா? ஏசையான்னு. ஏசையா 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 ஏசையா. எல்லாரும் சேர்ந்து ஏசையா, எங்கள் பாவங்களை சுமந்து தீர்த்தவரே. ஏசையா ஏசையா ஏசையா, எங்களுக்காக பரிகார பலியானவர். ஏசையா ஏசையா. எல்லாரும் சேர்ந்து ஏசையா 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 ஏசையா. ஒரே ஒரு விஷயம் நான் உங்களுக்கு தருகிறேன், சத்தமா சொல்லுங்க ஏசையா. இந்த வாய்ப்புல அவரை உயர்த்துங்க. Jesus, thank you அப்பா. ஏசையா, thank you Jesus. Oh ஏசையா 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 ஏசையா. தாலாட்டுவா சீராட்டுவா, அணைக்கும் கரங்களா அரவணைப்பா. தாலாட்டுவா சீராட்டுவா, அணைக்கும் கரங்களா அரவணைப்பா. அழகானவர் என் இயேசு, அழகானவர் அழகானவர் என் இயேசு, அழகானவர் அருமையானவர் இயேசு, இனிமையானவர் நேசமானவர் என் இயேசு, பாசமானவர். அவர் ஒரு தாய் போல. அதான் ஏசாயா முடிக்கும்போது சொல்றார் 66, ஒரு தாய் தேற்றுவதை போல அவர் உங்களை தேற்றுவார். ஆமென் சொல்லுங்களேன். சொல்லுங்க. தாளாட்டுவா சீராட்டுவா, அணைக்கும் கரங்களா அரவணைப்பார். தாளாட்டுவா அணைக்கும் கரங்களா அரவணைப்பார். அழகானவர் இயேசு, அழகானவர் அழகானவர் என் இயேசு, அழகானவர் இனிமையானவர் என் இயேசு, அருமையானவர் நேசமானவர் என் இயேசு, பாசமானவர். நன்றி அப்பா, இந்த அருமையான காலை வேளையிலே நம்முடைய தேற்றுகிற பிரசனத்திற்காக நன்றி. நம்முடைய ஜனங்களை நீர் ஆற்றி தேற்றரவாளர் தேற்றுகிறதற்காக நன்றி. ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது பிரசவ வேதனைப்படுகிறான். அந்த கண்ணை அந்த குழந்தை கண்ணும் கருத்துமாக பார்க்கிறான். அதனாலதான் ஏசாயால சொல்றார், ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ. மறக்காதவள் தாய். தாய் குழந்தை மேல கண்ணும் கருத்துமாவே அவனை ஃபீட் பண்ணி அவனை வளர்த்து ரெஸ்பான்சிபிலிட்டியை சுமக்கிறான்.
அவர் தன்னை ஒரு தாய்க்கு ஒப்பனையாக காண்பித்து சொல்லுகிறார், நான் உன்னை ஒரு தாய் தேற்றுவதைப் போல தேற்றுவேன். இதுவரை உங்களை சுமந்தவர் இந்த காலை வேளையிலே சொல்லுகிறார், இனிமேலும் நான் உன்னை அப்படியே தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், உன் எல்லா சவால்களிலும் உன்னை தப்புவிப்பேன் என்று எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. தேங்க்யூ தேங்க்யூன்னு ஒரு 5 முறையாவது வாய் நிறைய நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. அப்படி உட்கார்ந்து கொள்ளுங்கள். தேங்க்யூ ஜீசஸ். பிரதர், நீங்க எனக்கு லைட்டா இப்படி இப்படி வச்சேப்பா. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டுடைய சி மேஜர், எத்தனை பேர் ஆண்டுடைய பிரசன்னத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? ஆமேன்னு சொல்லுங்களேன். சிரிச்ச முகத்தோட ஆமேன்னு சொல்லுங்களேன். ரொம்ப நேரம் நான் எடுக்க மாட்டேன். நீங்களே என்னை பார்த்தா ஆராதனையே இவ்வளோ நேரம் எடுத்து விட்டீர்களே. எவ்வளோ நேரம் பிரசங்கம், கொஞ்ச நேரம் தான் நான் பேச போகிறேன். இந்த காலை வேளையிலே இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இணையதளத்தின் மூலமாக இணைந்திருக்கிற எங்களுடைய விசுவாச பிள்ளைகள், அன்பிற்குரியவர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களை விசாரிக்கிறவர், உங்கள் மேல் நினைவாக இருக்கிறவர் உங்களோடு இருக்கிறார். ஆமென். ஸோ என்னை அன்போடு அழைத்து உபசரித்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாஸ்டர், அருமையான பாஸ்டர் பால்மர் அவர்களோடு நான் இந்த நாட்களில் இருப்பது எனக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்கிறது. ஆமென். ஸோ அமெரிக்காவில் வந்து இன்னும் இப்படி இருக்க முடியுமா என்ற ஒரு எளிமையான உள்ளத்தை கர்த்தர் அவர்களுக்குள்ளே தந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். நிறைய பேர் இந்தியாவில் வேற மாதிரி இருக்காங்க, அமெரிக்காவில் வேற மாதிரி இருக்காங்க. எனக்கு புரிய மாட்டேங்குது. ஆமென். ஆனால் கர்த்தர் உங்களுக்குள்ளே ஒரு உள்ளத்தை தந்திருக்கிறார். அந்த உள்ளத்தை வைத்து தான் உங்கள் உயர்வே நிர்ணயிக்கப்படுகிறது. தாவீது ஆடும் பொழுது அவனுடைய வஸ்திரம் அவுந்து விழுது. மனைவி சொல்ற, என்னையா பண்ணிட்டு இருக்க, உன்னை பார்க்கறாங்க. அவ சொல்ற, என் உள்ளத்தை ஒருவர் பார்க்கிறார். நான் ஆடுகளுக்கு பின்பாக சென்ற பொழுது பார்த்தவர் இப்பொழுதும் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று சொல்றார். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்களேன். அதனாலதான் அவனை குறித்து சொல்லும் பொழுது 2 சாமுவேல் 5:10 தாவீது வர வர பலத்தான் என்று எழுதியிருக்கிறது. அவன் சொல்ல, he grew stronger and stronger day after day. Amen சொல்லுங்களேன். One thing in spiritual life, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பெரிய நோய், ஒரு பெரிய புற்றுநோய்க்கு சமமான ஒரு நோய் என்ன என்று கேட்டால் கண்டென்மெண்ட். இது போதும் அப்படின்ற திருப்தி உங்களை கொன்றுவிடும். ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். பசி இல்லை, தாகம் இல்லை என்றால் அது தவறான அறிகுறி. ஆண்டவருக்கு வசனத்தை குறித்த பசி, பிரசனத்தை குறித்த தாகம் உங்களுக்கு இருக்கிறது தான் சரியான அறிகுறி. எத்தனை பேர் இந்த காலை வேளையிலே ஆண்டுடைய பிரசனத்தை நான் உணர்ந்தேன் பிரதர்? கை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்களேன். உணராதவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இல்லை, நான் உண்மையிலே சொல்றேன், சீரியஸ்லி. இஃப் யூ டோன்ட் ரியலி ரிலிஷ் த பிரசன்ஸ் ஆஃப் காட், நான் எல்லா இடத்துலையும் பார்த்துருக்கிறேன். உணர்கிறவர்கள் இருக்கிறார்கள், உணராதவர்கள் இருக்கிறார்கள். சுதந்திரிக்கிறவர்கள் 2 பேர், சுதந்திரிக்காதவர்கள் 10 பேர். ஆனால் 12 பேருக்கும் வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது இல்லையா? Out of 12 only 2 inherited, Joshua and Caleb did not. பேட்டரி போயிச்சா பிரதர்? கட்டாய் பிரதர். 10 பேர் சுதந்திரிக்கவில்லை. நாம் எந்த கூட்டத்தோடு நிற்கிறோம் என்பதை நாம் தான் நிர்ணயிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். 2 பேர் கை தூக்கி சொல்றாங்க, 10 பேர் சொல்ல மாட்டேங்காங்க பிரதர். நம்ம 10 பேரோடு இருந்துக்கிறோம், 10 பேர் சுதந்திரிக்கவே மாட்டாங்க. ஆமென். நம்ம 2 பேரா நம்ம உள்ளத்தை காத்துக்கொள்ள வேண்டாம். ஆண்டவர் சொல்றாரு, with all diligence guard your heart என்று சொல்கிறார். ஆமென். எல்லா காவலோடும் உன் இருதயம் கலப்படமாகாதபடிக்கு காத்துக்கொள். நீ கர்த்தர் உன்னை எப்படி பார்த்தாரோ அப்படியே பார்க்கிறார். ஆண்டவருக்கு முன்னாடி வரும்போது நம்ம யாரு, நம்மளுடைய அடையாளம் என்ன என்றால் செருப்பு கழட்டி போடுற மாதிரி கழட்டி போட்டு ஆண்டவர் சமூகத்தில் வந்து நம்மளை தாழ்த்தி விட வேண்டும். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்களேன். நல்ல பலமாய் தட்டி தேவனை மகிமைப்படுத்த. ஸோ நேற்றைய தினம் நிறைய பேரை நான் பார்க்கவில்லை. நிறைய பேர் இன்றைய தினம் வந்திருக்கிறீர்கள். உங்கள் அருமையான போதகர் என்னை ஆசையாய் அழைத்தார். எதற்காக? அவருடைய சொந்தம் முதலாவது ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக. ஆமென் சொல்லுங்களேன். ஆனால் அந்த
பைபிள் காலத்திலிருந்து அது மாறவே இல்லை. ஜீசஸை குறித்து he came to his own but his own rejected him, so the Gentiles were blessed. ஆமென். சொந்தத்தை தேடி வந்த வார்த்தை சொந்தங்கள் நிராகரித்ததனால புறஜாதியார் அதை சுதந்தரித்துக் கொண்டார்கள். I was invited to the Atlanta Tamil Church and so sad that few of you did not show up yesterday. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அன்போடு, இந்த தேசத்திலே, நம்ம தேசத்தை விட இந்த தேசத்திலே ஒரு வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்து கொண்டே இருக்கிறது. அது தேவனை விட்டு விலக்கி கொண்டிருக்கிறது. ஆமென். அதனால் நீங்கள் வித் டிலிஜென்ஸ், எல்லா ஞானத்தோடும், உங்கள் சுய புத்தியிலே சாராமல் உங்கள் வழிகளில் எல்லாம் நீங்கள் கர்த்தரை சார்ந்து கொள்வீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை உங்களுக்கு வழிகளெல்லாம் வாய்க்க பண்ணுவார். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்து. ஆமென். பாபிலோன்ல கூட கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ முடியும். ஆமென். நம்ம நிர்ணயம் தான், நாம் மனதிலே எடுக்கிற முடிவு தான். ஸோ இந்த சின்ன அன்பின் எதிர்பார்ப்போடு நான் தொடங்குகிறேன். ஸோ என்னை அழைத்து என்னை நேசிக்கிறான் பாஸ்டருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. பிரியமானவர்கள், இன்று அன்னையர் தினம், மதர்ஸ் டே. ஸோ I extend my Mother's Day greetings to all the mothers. Yeah. But did you know that even God had that motherhood in him? எல் ஷடா என்றால் தாயின் மார்பை உடையவர் என்றார். அவர் மனிதனை படைக்கும் பொழுது ஆண் என்றும் பெண் என்றும் படைத்து he created man in his spirit, as he created human beings as man and woman. Amen சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்போ அந்த தாய்மை என்பது ஒவ்வொரு உள்ளங்களிலும் கர்த்தர் வைத்திருக்கிறார். Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. அதே செட்டிங்ஸ் வைக்க முடியுமா? Thank you Jesus. Thank you Jesus. Thank you brother. Thank you Jesus. So இதை குறித்து நான் உங்களோடு இந்த காலை வேளையிலே, நாம் ஒவ்வொரு தாய்மை என்றால் a woman becomes a mother when she conceives. இல்லையா? A woman becomes a mother when she conceives. Amen. So நான் ஒரு தாய்மையை குறித்து உங்களோடு பேச விரும்புகிறேன். இணையதளத்தில் இணைந்திருக்கிறவர்களை நான் இன்றைய தினம் விசேஷமாக அதை பிராட்காஸ்ட் பண்ண சொன்னது, இட்ஸ் a fresh revelation which will definitely bless you. ஆமென். ஏசாயாவின் புஸ்தகம் 54வது அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் கவனியுங்கள். பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு, கற்ப வேதனை படாதவளே கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு. வாழ்க்கைப்பட்டவளுடைய பிள்ளைகளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீனுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்கிறார். பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு, கற்ப வேதனை படாதவளை கம்பீரமாய் பாடு, ஆனந்த சத்தமிடு. இதிலிருந்து கவனிங்கள், வாழ்க்கைப்பட்டவளுடைய பிள்ளைகளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீனுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்கிறார். அது எப்படி? வாழ்க்கைப்பட்டவள், ஒரு கணவனுடைய துணை உள்ளவள் பெற்றெடுக்க வாய்ப்புண்டு. கவனிக்கிறீங்களா? என்னை கவனிங்களேன். வாழ்க்கைப்பட்டவள், கணவனை உடையவள் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க வாய்ப்புண்டு. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வாழ்க்கைப்பட்டவளுடைய பிள்ளைகளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீயினுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அநாத ஸ்திரீ, கணவனை இழந்தவர், அவளுக்கு பிள்ளைகள் அதிகமாக இருக்கும், எனவே மகிழ்ந்து பாடு என்று சொல்லுகிறார். எப்படி ஒரு கணவன் இல்லாத ஒரு ஸ்திரீ தாயாக கற்பம் தரித்து அநேக பிள்ளைகளை பெற்றெடுக்க முடியும்? திஸ் இஸ் சம்திங் சூப்பர் நேச்சுரல். பக்கத்தில் பார்த்துக்கோங்க, இது சூப்பர் நேச்சுரல். பக்கத்தில் திரும்பி பார்த்து சொல்லுங்களேன், சூப்பர் நேச்சுரல். இல்லை நீங்க சொல்லலைன்னா நான் போக மாட்டேன், எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல. சூப்பர் நேச்சுரல். பக்கத்தில் திரும்பி பார்த்து சொல்லுங்க, சூப்பர். Naturally, a woman gets conceived when she unites with her husband. But
வாழ்க்கைப்படாதவள் அனாதை ஸ்திரீ அநேக பிள்ளைகளை பெற்றெடுக்க வேண்டும், கணவன் இல்லாதவள் அநேக பிள்ளைகளை பெற்றெடுக்க வேண்டும் என்ற இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒன்று. ஆமென். மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் ஒரு ஸ்திரீ தாயாகிறாள். அதைத்தான் உங்களோடு இந்த காலை வேளையிலே பகிர்ந்து கொள்ள போகிறேன். 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல நீங்கள் கவனித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. பாருங்களேன் எப்படி எழுதியிருக்கிறது. அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதி ஆனாள் என்று காணப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆமென். பரிசுத்த ஆவியினால் கர்ப்பவதி ஆனாள் என்று 20வது வசனத்தை கவனித்து பாருங்கள். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. பாருங்களேன், அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. இங்க இருக்கிற இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் நான் சொல்லுவேன், நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மையை, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற ஆசீர்வாதத்தை பரிசுத்த ஆவியானவராலே கர்ப்பம் தரித்து பெற்றெடுக்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அந்த தாய்மையை கர்த்தர் ஒவ்வொருவருக்குள்ளேயும் வைத்திருக்கிறார். தேவன் மனிதனை படைக்கும் பொழுது தமது சாயலாக தமது ரூபத்தின்படி படைத்தார். இவர் எப்படிப்பட்டவர்? தாயின் மார்பை உடையவர். ஆமென். இவர் தம்முடைய சாயலின்படியே மனிதனை படைத்திருக்கிறார். எப்படி படைத்திருக்கிறார்? பெற்றெடுக்கிற தன்மை உடையவர்களாக படைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். இப்ப இந்த பெண் அன்னை மரியாளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் கூடி வரும் முன்னே நியமிக்கப்பட்டிருக்கிற நாட்களிலே பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பம் தரிக்கப்பட்டார்களாம். She conceived the child because of the Holy Spirit. ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் சற்று ஆழமாக யோசிக்க வேண்டும். இஸ் இட் பாசிபிள்? இது சாத்தியமா? பரிசுத்த ஆவியானவரால் ஒரு பெண் கர்ப்பம் தரிக்க முடியும் என்றால், பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நீங்கள் ஏன் உங்கள் சுகவை கர்ப்பம் தரிக்க கூடாது? நீங்கள் ஏன் உங்கள் பொருளாதார முன்னேற்றத்தை கர்ப்பம் தரிக்க கூடாது? நீங்கள் ஏன் உங்கள் பரிசுத்த வாழ்வை கர்ப்பம் தரிக்க கூடாது? நீங்கள் ஏன் உங்களுடைய பலத்தை, எதிர்பார்த்த பதிலை கர்ப்பம் தரிக்க முடியாது? கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள். நல்ல பலமாய் தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள். When a woman could be conceived, when a woman could carry a child because of the Holy Spirit, what makes you think that you cannot conceive your health? You cannot conceive your prosperity. You cannot conceive your peace. You cannot conceive your joy. இன்னைக்கு சந்தோஷம், சமாதானம் எனக்கு இது இல்லை. ஏன் பிரதர் இப்படி உம்முன்னு இருக்கீங்க? என் கல்யாண வாழ்க்கை, என் மனைவி சரியில்லை பிரதர். ஏன் பிரதர் இப்படி இருக்கீங்க? என் பிள்ளைங்களை நினைச்சாலே. ஒருத்தர் சிறையிலிருந்து எழுதுகிறார், சந்தோஷமாயிருங்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், சந்தோஷமாயிருங்க. அடிச்சு தொங்க விட்டுருக்காங்க தோலை உரிச்சு. அவர் சொல்றார், பி ஜாய்ஃபுல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க. The joy of the Holy Spirit. நேற்றைய தினம் நான் பேசினேன், பரலோக ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதி, சமாதானம், பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம் என்று. ஆமென் சொல்லுங்களேன். நான் சொல்லுகிறேன், நீங்கள் என்ன எதிர்பார்ப்போடு உட்கார்ந்திருந்தாலும் நீங்கள் அங்கே இங்கே தேட வேண்டியதில்லை. பரிசுத்த ஆவியினால் நீங்களே அந்த நன்மையை கர்ப்பம் தரித்து பெற்றெடுக்க முடியும். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. நல்ல பலமாய் தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. இன்னும் பலமாய் தட்டுங்களேன். What is that makes the woman carry? அவள் கர்ப்பம் தரித்த அந்த வித்து இல்ல, ஒரு ஆண் பெண் கூடும் பொழுது அந்த ஆணுடைய வித்து தான் அவள் கருவிலை சுமந்து ஆளாகிறது. பரிசுத்த ஆவியானவர் ஒரு பெண்ணை, அந்த பெண் கேட்கிறார், இது எப்படி ஆகும்? How can this be? தூதனிடத்தில் கேட்கிறார், இது எப்படி ஆகும்? அந்த தூதன் சொல்றார், பரிசுத்த ஆவியானவர் உண்மையில் வருவார். ஆமென். லூக்கா 1ஆம் அதிகாரம் 35வது தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உண்மையில் வரும்,
உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். எப்படி சொல்றாரு பாருங்க, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், அப்பொழுது உன்னிடத்திலே பிறப்பது பரிசுத்தம் உள்ளது எனப்படும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். இப்ப ஒரு ஆண் பெண் கூடும் பொழுது அந்த ஆண் வித்தை பெண் கருவில் சுமந்து அது ஆளாகிறது, குழந்தை ஆகிறது. இது புரிந்து கொள்ள முடியும். திஸ் இஸ் பயாலஜிக்கல், ஆல் ஆஃப் அஸ் கேன் அண்டர்ஸ்டாண்ட். படிக்காத ஒருவனுக்கு கூட இது புரிகிறது இல்லையா? ஆமாவா இல்லையாங்க? என்னங்க ரொம்ப சிலர்லாம் பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்காங்க. ஏசப்பா இவங்களுக்காக இறங்கி முடிச்சிடணும் போல இருக்கு. சந்தோஷமா கேளுங்க, நான் உங்களுக்கு ஒரு நன்மையை தான் சொல்லிக் கொண்டு நற்செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் எதிர்பார்த்த நன்மையை நீங்களே பெற்றெடுக்க முடியும் என்று பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆமென். கிறிஸ்டியன் லைஃப் இஸ் மோர் தென் வாட் யூ ஆர். இன்றைக்கு நீங்கள் யோசிக்கிறதை விட உங்கள் யோசனைக்கு அப்பாற்பட்ட ஒன்று கிறிஸ்தவ வாழ்க்கை. இஃப் யூ ஆர் லைக் எனி நேச்சுரல் மேன் அரவுண்ட், இட் மேக்ஸ் நோ டிஃபரன்ஸ். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், எகிப்தியருக்கும் என் ஜனங்களுக்கும் நான் ஒரு வித்தியாசத்தை காண்பிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆமென். என்னத்தை கற்பம் தரிக்கிறார் இந்த பெண், அதுவும் பரிசுத்த ஆவியானவர் மேல் வரும் பொழுது என்னத்தை கொண்டு கற்பம் தரிக்க முடியும்? அது என்ன வித்து என்று பேதுரு எழுதுகிறார். 1 பேதுரு 1 அதிகாரம் 23 வசனத்தை, 1 Peter chapter 1 verse 23. வேதத்தை கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்றால், if you have brought your Bible, you can open up your Bible because you fall in love with this scripture. நீங்க இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இனிமே எப்ப இதை பார்த்தாலும் உங்களுக்கு இந்த ஐடியா வந்துடும். ஆமென் சொல்லுங்களேன். இதை அப்படி பார்க்க ஆரம்பிப்பீர்கள். வாசிக்க கேட்போம். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. இங்க பாருங்க, ஒரு வித்தை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. a seed. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்து. ஆமென் சொல்லுங்களேன். அன்னைக்கு அன்னை மரியாள் கருத்தரித்த அந்த வித்துக்கு பேர் என்ன தெரியுமா? தேவ வசனம். ஆமென் சொல்லுங்க. இன்னும் சத்தமா சொல்லுங்க. எஸ். ஆமென். என்ன வித்தை கருத்தரித்தார்கள் தெரியுமா? என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனம், அழிவில்லாத தேவ வசனம். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. You are barren only if you don't have the capacity to conceive this seed. You are barren only if you don't have the capacity to conceive the word of God. Hallelujah. நான் சொல்லுகிறேன், நீங்கள் எதை பற்றி எடுத்தீர்களோ இல்லையோ, கர்த்தருடைய வார்த்தையை கருத்தரித்து நீங்கள் பெற்றெடுக்காத பட்சத்திலே ராஜ்யம் உங்களை ஒரு மலடியாகத்தான் பார்க்கும். ஆமென் சொல்லுங்களேன். ஆனால் கர்த்தர் உங்களை கனி கொடுக்க விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்களேன். When you receive this word of God, இந்த அழிவில்லாத என்றென்றைக்கும் நிற்கிற ஜீவனுள்ள வித்தாகிய தேவ வசனத்தை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு எடுத்து தரும் பொழுது அதை நீங்கள் கருத்தரிப்பீர்கள் என்றால், அந்த வித்து தான் அன்றைக்கு கர்த்தர் பேசின வார்த்தை தான் மாம்சமானது. ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். இயேசு கிறிஸ்து குறித்து அப்படித்தான் யோவான் 1 சொல்லப்பட்டிருக்கிறது, 1:14 என்று நினைக்கிறேன். வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஆமென் சொல்லுங்களேன். Word became flesh. Word can become flesh. A word about healing, a word about your breakthrough, a word about the answer you are seeking after. Yes. A word that you conceive will become flesh. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். நீங்கள் என்ன வார்த்தையை ஆண்டவரிடத்தில் பெற விரும்புகிறீர்களோ, என்ன வித்தை அவர் உங்களுக்குள்ளே வைக்கிறாரோ, அந்த வார்த்தை தான் மாம்சமாக மாறும். உங்க பிள்ளையை குறித்து உங்களுக்கு பேர்டனா இருக்கலாம். என் பிள்ளை இப்படி இருக்கான் பிரதர், வெரி அன்ரூலி, ஐ எம் நாட் ஏபிள் டு ஹேண்டில் மை சைல்ட். கர்த்தர் உங்களுக்கு ஒரு வித்தை, ஒரு வார்த்தையை பரிசுத்த ஆவியானவரை கொண்டு உங்களுக்குள் வைப்பார். ஆமென். உதாரணத்துக்கு ஏசாயா 59:21 சொல்லுகிறது, உன் வாயிலே அருளிய என் வார்த்தையை
உன்மேல் அருளிய என் ஆவியை உன்னை விட்டும் உன் சந்ததியை விட்டும் உன் சந்ததியின் சந்ததியை விட்டும் விலக்குவதில்லை என்று நான் உன்னோடு உடன்படிக்கை செய்கிறேன் என்று சொல்லுகிறார். Amen. This is a promise for your generation. Yes. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் சில இடங்களில் பார்க்கிறேன், இது ஒரு கிறிஸ்தவ தேசம், ஆனால் ஜனங்கள் குடித்து வெறித்து ஞாயிற்றுக்கிழமை அவங்களால கோயிலுக்கு போக முடியுமான்னு எனக்கு ஐ வண்டர். How could they forget God? Why did they forget God? Because they were not taught to follow God. Yes. They did not inherit from their parents. அவர்கள் பெற்றோர் தேவனை விட்டார்கள், பிள்ளைகள் தேவனை மறந்தார்கள். பெற்றோர் மறந்தார்கள், பிள்ளைகள் தேவனை மறுத்தார்கள். Amen. When the parents forget God, the children will reject God. Let me tell you strong and clear, if you forget God, your children will reject God. கர்த்தரை நீங்கள் உரிமை கொண்டாட எந்தெந்த மதத்தினரோ அவர்கள் இந்த கிறிஸ்தவ தேசத்தில் வந்து அவர்களுடைய அடையாளத்தை பதிக்க வெட்கப்படுவதில்லை. நமக்காக ஒருவர் சொந்த இரத்தத்தை சிந்தி அவமானத்தை சுமந்து கல்வாரி சிலுவையிலே நிர்வாணமாய் பலியாகி நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அன்பி நாம் அவரை சொந்தம் கொண்டாட, அவரை குறித்து பாருங்க, கைதட்ட கூட நிறைய பேருக்கு வர மாட்டீங்க, அப்படியே உட்கார்ந்து நல்ல பலமாய் தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள். நமக்கு ஏன் அதை உரிமை கொண்டாடக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு? என்ன நினைச்சிருவாங்க, என்ன நினைச்சிட்டு போறாங்க சார், என்னவோ நினைச்சிட்டு போறாங்க. இப்ப நினைக்காமல இருக்காங்க. நம்முடைய தேவனை நமக்கு அடையாளமாக காண்பிக்க நாம் வெட்கப்படவே கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். So if you are worried about your children, ஏசாயா 54 ஒரு வார்த்தை இருக்கிறது, உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவருடைய சமாதானம் பெரிதார், கிரேட் ஷால் பி their peace. கர்த்தர் ஒரு என்றென்றைக்கும் நிற்கிற ஜீவனுள்ள வசனமாகிய அழிவில்லாத வித்தை பரிசுத்த ஆவியானவரை கொண்டு உங்கள் இருதயத்தில் வைப்பார். And you had to conceive it. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களுடைய ஃபினான்ஸை குறித்து உங்களுக்கு வரிட, நான் செய்கிற எதுவுமே வாய்க்க மாட்டேங்க பிரதர், ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கு, ஃப்ளாப் ஆகிட்டே இருக்கு. உபாகமம் 28 கர்த்தர் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிப்பதற்காக தனது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானங்களை திறப்பார். ஆமென் சொல்லுங்களேன். நீ செய்யறதெல்லாம் வாய்க்க பண்ண கர்த்தர் திறப்பார்னு சொல்லி இருக்கு. 128 சொல்லி இருக்கு, நீ உன் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவார், பாக்கியமும் நன்மையும் அதிலே வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் நமக்கு ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. You have to claim and make it yours. கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. If you believe Jesus is true, இயேசு உண்மை என்று நீங்கள் நம்புவீர்கள் என்றால், இயேசு மாம்சமாய் இந்த பூமிக்கு வந்தார் என்பதை நீங்கள் நம்புவீர்கள் என்றால், இயேசு வார்த்தை தான் மாம்சமானார். Word came flesh. நீங்கள் இயேசு உண்மை என்று நம்புவீர்கள் என்றால், நீங்கள் நம்புகிற அந்த வார்த்தையும் உங்கள் வாழ்க்கையிலே மாம்சமாகும் என்பதை நீங்கள் நம்பித்தான் ஆக வேண்டும். நீங்கள் நம்புகிற அந்த வார்த்தை வாக்குத்தத்தம் உங்க வாழ்க்கையில பிள்ளையை குறித்தா இருக்கட்டும், பிரயாசத்துக்கு சுகத்தை குறித்தா இருக்கட்டும், அவருடைய தழும்புகளாலே நீங்கள் சுகம் ஆனீர்கள் என்று. ஆமென் சொல்லுங்களேன். அப்போஸ்தலர் 3:16 எனக்கு ரொம்ப ஃபேவரட். I own it all the time. I have conceived that scripture. I claim it. I carry it. அவருடைய நாமத்திலே சர்வாங்க சுகம் பெலன் என்று எழுதியிருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். Complete healing is there in that name Jesus. ஆமென் சொல்லுங்களேன். There are so many scriptures that speak about healing. அது என்றென்றைக்கும் நிற்கும், அது ஜீவனுள்ள வசனம், அழிவில்லாத வித்து, இது தேவன் உங்களுக்கு தந்த அவருடைய வித்து. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் நம்புறீங்க? சிலர் நம்புறீங்களா நம்பலையா? கையை உயர்த்தி ஆமென் ஆமென் சொல்லுங்களேன் சத்தமா. கையை உயர்த்திட்டீங்கன்னா நம்புறீங்கன்னு நான் எடுத்துக்கிறேன், கையை உயர்த்தலன்னு நம்பலன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. So you need to conceive this word. என்ன செய்யணும்? இது எப்படி பாஸ்டர் முடியும்? நேற்று தினம் சங்கீதம் 37 படித்தோம். சொல்றார்,
தேசத்திலே குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்துகொள். 37:3 சத்தியத்தை மேய்ந்துகொள், கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருங்க. நீங்கள் சத்தியத்தை மேயும் பொழுது one particular scripture will show up and say, நான் தான் உன்னுடைய போவாஸ். ஆமென் சொல்லுங்களேன். நான் தான் உன்னுடைய போவாஸ். நீ பிடிக்க வேண்டியது என்னைத்தான் அதுவே பேசும். உங்களுக்கு தெரியுமா, அவருடைய வசனம் நியூஸ் பேப்பரும் இது ஒண்ணு கிடையாது. இது இட் இஸ் லிவிங் அண்ட் பவர்ஃபுல். இட் இஸ் லிவிங். The word of God is living என்று எபிரேயர் 4:12 சொல்லுகிறது. It is living. It has a life. It will speak to you. It will speak. எனக்கு கேட்குமா, என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும் என்று சொல்லி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் தாகத்தோடு ஆண்டவர் சமூகத்தில் எதை குறித்து கேட்கிறீர்களோ அதற்காக ஒரு வசனத்தை அவர் உங்களோடு பேசுவார். அந்த வசனத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும். எரேமியா 15:16 சொல்லுகிறார், உம்முடைய வார்த்தை கிடைத்த உடனே நான் அதை உட்கொண்டேன். வார்த்தை கிடைத்த உடனே நான் அதை என்னுடைய ஸ்கூலிங் டேஸ்ல, நான் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டு, செகண்ட் லாங்குவேஜ் எனக்கு ஹிந்தி. +1 +2 உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் ஃப்ரெஞ்சு தான் அப்போ ரொம்ப ஃபேமஸ். +1 +2 ஃப்ரெஞ்சு. இப்போ நம்ம தமிழ் தான் நமக்கு எல்லாமே. எனக்கு இன்னும் எத்தனை எழுத்து, எத்தனை மெய் எழுத்து, உயிர் எழுத்து அப்படிலாம் சொல்ல தெரியல. ஆனால் எனக்குள்ள இருந்த ஆசை, அந்த நாட்களில் ஒரு வசனத்தை ஒரு சின்ன பேப்பரில் எழுதி நான் கிளினிக் போகும்போது என் பாக்கெட்டுக்குள்ள வச்சிருப்பேன். இன்றைக்கும் நான் எழுதும் பொழுது பிழை இல்லாமல் எழுத வேண்டும் என்றால் பார்த்து எழுதுவேன். என் பாடல்கள் வெளிவந்த பொழுது என்னுடைய உச்சரிப்புக்கு நான் பாராட்டப்பட்டேன். நான் தமிழை நல்லா உச்சரிக்கிறீங்க நீங்க தான் சொன்னாங்க நிறைய பேர். ஆசை இருந்தா, மனசு இருந்தா அதையாவது சொல்லுங்க. மனசு இருந்தா, ஆமா மனசு வேணும். இந்த வார்த்தையை நான் கருத்தரிக்க வேண்டும். ஒரு பிட்டு பேப்பர்ல ஒரு வசனத்தை எழுதி அந்த வசனத்தை எடுத்து பார்த்து படித்த நாட்கள் உண்டு. இன்றைக்கு நிறைய வசனங்களை கர்த்தர் எனக்கு பாடலாக்குகிற கிருபையை தந்திருக்கிறார். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள். நீங்கள் வாசிக்கும் பொழுது உங்கள் தேவை என்ன? என் தேவை என் பிள்ளை தான், என் தேவை என் சுக வாழ்வு தான். சம்திங் which makes you desperate. Seek a word for that. The Holy Spirit will come upon you. He will show up. Conceive that word. Amen சொல்லுங்களேன். And make sure that the word retains in you. யோவான் 15 சொல்றார், என் வார்த்தை உங்களிலும் நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் you will be very fruitful. Amen. You don't want to be barren. You want to be very fruitful. Make sure the word remains in you. நீங்கள் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றார். அதனால தான் நான் பாடி இருக்கிறேன், மலட்டு வாழ்க்கையெல்லாம் மாற்றி விட்டீரே, பழுகி பெருகும்படி தூக்கி விட்டீரே. மலட்டு வாழ்க்கையெல்லாம் மாற்றி விட்டீரே, பழுகி பெருகும்படி தூக்கி விட்டீரே. என்னை நினைத்தீர் நீர் மறவாமலே, கனி கொடுப்பேன் நான் உமக்காகவே. என்னை நினைத்தீர் நீர் மறவாமலே, கனி கொடுப்பேன் நான் உமக்காகவே. ஸோ நான் முடிக்க போகிறேன். கவனிங்கள், அந்த வார்த்தையை அன்று மரியாள் கருத்தரித்தார்கள். உம்முடைய வார்த்தையின்படி ஆகட்டும் என்று அவர்கள் கருவிலே அந்த வார்த்தையை சுமந்தார்கள். குறித்த நாள் மட்டும் அந்த வார்த்தை அவர்களுக்குள்ளே மாம்சமாய் மாறினது. ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் நம்புறீங்க ஜீசஸ் வேர்டு தான் பிக் ஃப்ளஷ்ன்னு சொல்றவங்க கையை உயர்த்தி காமிங்களேன். இயேசு மாம்சத்தில் வந்தா, வார்த்தை தான் அன்று மாம்சமானதென்றால் இன்று சுகமாய் இருக்கிற வார்த்தை சுகமாய் உங்கள் மாம்சத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். செழிப்பை குறித்த வார்த்தை மெட்டீரியலைஸ் ஆகிறது பார்ப்பீர்கள். உங்கள் பிள்ளைகளை குறித்த வார்த்தை மெட்டீரியலைஸ் ஆகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென் சொல்லுங்களேன்.
All that it takes is you need to conceive the word of God. You need to conceive the word of God. நான் ஊழியத்திற்கு வந்த பொழுது என்னை கர்த்தர் சொன்ன வார்த்தை, திரளான கடற்கரை ஜனங்கள் உன் வசம் திரும்புவார்கள், ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்தில் வரும், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்று சொன்னார். உன் வெளிச்சத்தை தேடி ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளி நடத்திற்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள் என்று சொன்னார். I conceived it 15 years ago and I still carry it. பாத்தீங்களா? It remains in me. என்ன பேசினார் கர்த்தர் இன்னைக்கு தெரியல பிரதர், தாய் போல தேற்றி பாட்டு பாடினாங்க. That's so how most of us are. இப்படித்தான் நிறைய பேர் இருக்கிறோம். என்ன பாடினாங்கன்னு தெரியும், இந்த ஜோக் சொன்னாங்க தெரியும். ஆஹா, கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தையை கருத்தரித்து சுமக்கிற தாயாக நாம் ஒவ்வொருவரும் காணப்பட வேண்டும். ஆபிரகாம் என்ற ஒரு மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுக்கு ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாக இருக்கும் பொழுது அவன் சரீரம் செத்து போயிருந்ததா, அதை அவன் எண்ணவில்லையா. அவனுடைய மனைவியின் கற்பம் செத்து போயிருந்ததாம், அதை அவன் எண்ணவில்லையா. எதை எண்ணினான்? வாக்கு தத்தத்தை எண்ணினான். ரோமர் 4 அதிகாரம் 17 21 வரை நீங்கள் வாசித்து பார்த்தால், அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லோருக்கும் தகப்பனா. அடுத்த வசனம் 18, உன் சந்ததி இவ்வளவாயிருக்கும் என்று சொல்லப்பட்டபடி தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாது இருந்தும் அதை நம்பிக்கையோட he believed the promise of God when situation was contrary. ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, against all hope, against the medical hope, against the hope that people gave, against the hope that his own experience gave, Abraham hoped in the word, the promise of God. Amen. ஆமென் சொல்லுங்களேன். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடி தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாது இருந்தும் அதை நம்பிக்கையோட, எதை? வாக்கு தத்தத்தை நம்பிக்கையோட விசுவாசித்தான். அடுத்த வசனம், அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாரலுடைய கற்பம் செத்து போனதையும் அவன் எண்ணாதிருந்தான். பிரதர், உங்க பிள்ளையை குறித்து ஊர் என்ன சொல்லுன்றதை எண்ணக்கூடாது. உங்க பிள்ளையை குறித்து நீங்கள் பார்க்கிறதை எண்ணக்கூடாது. நாம் கண்டு நடக்கிறவர்கள, தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறவர்கள். உங்க பிள்ளையை குறித்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்பதை நீங்கள் கருதரித்தவர்களாக வாழ வேண்டும். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள். உங்கள் சுகத்தை குறித்து மெடிக்கல் ரிப்போர்ட் என்ன சொல்லுகிறது என்பதை முக்கியப்படுத்தாமல், ஏசாயா சொல்லுகிறார், who believes our report? ஏசாயா 53 முதலாவது வசனம், who believes our report என்றார். என்ன ரிப்போர்ட்? ப்ராஃபட் ஐசாயா 53:5 சொல்லுகிறார், அவருடைய தழும்புகளாலே நீங்கள் சுகமானீர்கள். Amen. Hallelujah. On the contrary, when your report says you are sick, when your body says you are sick, when your symptoms strongly speak to you, இவ்வளவு அறிகுறி இருக்கு, வலி இருக்கு, இவ்வளவு தூரத்துக்கு கஷ்டப்படுற, நீ சிக்கா இருக்கேன்னு சொல்ல. ஆபிரகாம் தேவனுடைய ரிப்போர்ட்டை நம்பினான். அவர் சொன்ன வாக்கு தத்தத்தை பிடித்து கொண்டிருந்தார். A man conceived the promise. வாக்கு தத்தம் பண்ணினவர் அதை நிறைவேற்ற வல்லவர் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவரானார். 3 ஸ்டெப். 1, by the help of the Holy Spirit you need to conceive the seed. அழிவில்லாத வித்தாகிய தேவ வசனத்தை கருதரிக்க வேண்டும். 2வது, அந்த வசனத்தை கருவில் கலையாமல் காக்க வேண்டும். ஒரு தாய் கவனித்து பார்த்தால் 3 மாதம் டிராவல் பண்ணாதீங்க, பைக்ல போகாதீங்க, மோசமான ரோட்ல போகாதீங்க, ஃப்ளை பண்ணாதீங்க. ஏன் சொல்றாங்க? மேக் ஷூர் தட் யூ கேரி இட். அது கலையாமல் காத்துக்கொள்ளுங்கள். அந்த வார்த்தை கலையாமல் உங்கள் இருதயத்தில் நிலைத்திருந்தால் நிச்சயமாக அது மாம்சமாக மாறும், நீங்கள் கனி கொடுப்பீர்கள். ஆமென் சொல்லுங்களேன். 3வது, யாரோட சேர வேண்டும் என்று மரியாள் தீர்மானிக்கிறார்கள். அவர்கள் கருதரித்து ஊரெல்லாம் போய் சொல்லல. சொல்லியிருந்தா என்ன இருக்கும்? சொல்லுங்க, என்ன இருக்கும்? நான் கருதரித்து இருக்கிறேன்னு செஞ்சிருப்பாங்க, கல்லெறிஞ்சு கொன்னே போட்டிருப்பாங்க. அது பிரமாணத்தின் காலம்.
ஆனால் அவர்கள் யாரோடு மை ஃபெலோஷிப், மை ரிலேஷன்ஷிப், மை கம்பேனியன் சரியாக முடிவெடுக்கிறார்கள். எலிசபெத்தை தேடி போகிறார்கள். யாரை தேடி போகிறார்கள்? A person who can understand, a person who carries the similar faith, who carries a similar journey. உலக நண்பர்களோடு போய் எனக்கு சுக வாழ்வு ஆண்டவர் சொல்லியிருக்காருன்னா அவனே உங்களை குழப்பி விட்டுருவான். தேவனை புரியாத உன்னோடு நீங்க போய் இதவே பேசுறீங்கன்னா, இது என்னடா இதெல்லாம் அவங்க அப்படிதான்டா கோயிலில் சொல்லி கொடுப்பாங்க பைத்தியக்காரங்க, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. நடைமுறை வாழ்க்கையை பேசு என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நான் பேச கேட்டிருக்கேன். அதெல்லாம் பிரசங்கத்துக்கு நல்லா இருக்கும், வாழ்க்கைக்கு ஒத்து வராது பிரதர். ஹலோ, இஃப் யூ பிலீவ் தட் Jesus was word who became flesh and came to earth, believe that every promise of God can become flesh. ஆமென் சொல்லுங்களேன். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. So conceive it with the help of the Holy Spirit. அவர் பிக் பண்ணி கொடுப்பார். Carry it carefully. அந்த வார்த்தை உங்களுக்குள் நிலைத்திருக்க வேண்டும். மூன்றாவது, சரியான நபர்களோடு அசோசியேட் பண்ண வேண்டும். என்ன செய்யணும் சொல்லுங்க பிரதர், என்ன செய்யணும்? இன்னைக்கு உங்க வீட்டுக்கு தான் வரமா? பார்த்தீங்களா, கரெக்டாக சொல்லிட்டேன் பாஸ்டர். சாம் எ ப்ராஃபட். பிரதர் உங்க தம்பி தானே பிரதர்? ரைட், அதை வச்சு சொன்னேன். அப்போ மூன்றாவது, யூ நீட் டு ஹேவ் ரைட் அசோசியேஷன், பீப்புள் ஹூ கேன் என்கரேஜ் யூ இன் யுவர் ஃபெய்த். நிச்சயமா நடக்கும்டா. எனக்கு ஆண்டவர் பேசினார்ல, நிச்சயமா நடக்கும்னு சொல்றவர்களோடு அசோசியேட் பண்ண. நான்காவது, மரியாள் பாடி மகிமைப்படுத்தினார்கள். ஆபிரகாம் வாக்குத்தத்தம் பண்ணினவர், அதை நிறைவேற்ற வல்லவர் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆமென் சொல்லுங்களேன். அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது என்று மகிமைப்படுத்தினார்கள். ஆபிரகாம் ரோமர் 4:20 நினைக்கிறேன், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானார். So you have to worship and praise God. ஆண்டவரே நீங்க சொல்லிட்டீங்க, நீங்க சொன்னாலே செஞ்சிருவீங்க. நீங்க எனக்கு சுகத்தை குறித்து பேசுனதுக்காக நன்றி. உங்க வார்த்தை நான் கருதரித்திருக்கிறேன், அந்த வார்த்தை மாம்சமாக மாறிக்கொண்டிருக்கிறது, என் உடல் சர்வாங்க சுகத்தை அனுபவிக்க ஆரம்பிச்சிருச்சு. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. என் பிள்ளைகளை குறித்து நீங்க பேசிட்டீங்க, என் பிள்ளை கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பான். இன்னைக்கு நான் பார்க்கறத நம்பல, ஆனா நிச்சயமா என் பிள்ளை மேல உங்க இன்ஃப்ளூயன்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அவன் எங்க போனாலும் சரியான சூழ்நிலையை நீங்க அவனுக்கு ஏற்படுத்தி கொடுப்பீங்க. என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். My children shall be taught by the Lord. தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஏசாயா 66:9 முடிக்கிறேன். 66:9 இப்படி சொல்லுகிறது பாருங்கள். பண்ணுகிறவராகிய நான் பெறச் செய்யாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று உன் தேவன் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். இந்த நாளும் உங்களுடைய வேலை, அஞ்சாவது அவருடைய வேலை. ஆமென். If you can conceive, if you can carry it carefully, if you can connect with the right people, and if you can glorify God for that promise. அவர் சொல்லுகிறார், பெற பண்ணுகிற நான், நீ கன்சீவ் பண்ணி இருக்கிறத பெற செய்யாமல் இருப்பேனோ, பிரசவத்தை உண்டு பண்ணுகிற நான் அந்த பிரசவத்தை தடுப்பேனோ என்று சொல்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், true barrenness is when you don't conceive the word of God, when you don't conceive the promise of God. ஆமென் சொல்லுங்களேன். சிலுவையிலே கிறிஸ்து சம்பாதித்த ஒரு முக்கியமான ஆசீர்வாதம், இனி மலடு இருக்காது, இனி கற்பம் விழாதுன்னு கர்த்தர். ஆமென் சொல்லுங்களேன். கற்பம் விழாதுன்னு சொல்லி இருக்கிறார். நீங்கள் தான் பரிசுத்த ஆவியானவரால் இந்த வசனமாகிய அழிவில்லாத வித்தை கருத்தரிக்கணும். கருத்தரித்த வார்த்தையை களையாமல் it should remain in you. ஆமென் சொல்லுங்களேன். மூன்றாவது, கரெக்டான நபர்களோடு குறித்த நாள் மட்டும் எலிசபெத்தை விட்டு அவர்கள் விலகவே இல்லை. நான்காவது முக்கியமானது, மகிமைப்படுத்தினார்கள். நீங்கள் மகிமைப்படுத்தணும் கரெக்டான டைம்ல. பாருங்களேன்,
நீங்க இதுவரைக்கும் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? எந்த தாயாவது 14 மாதங்கள் குழந்தையை சுமந்ததாக கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா ஐயா? இல்லை, அமெரிக்காவில் நான் கேள்விப்பட்டேன். எங்க ஊர்ல கேள்விப்பட்டதில்லை. இந்த நாட்டில் எப்படி? இல்லை 2 வருஷம் சுமந்தார்கள். இல்ல 9 மாதம் 10 நாள் என்றால் டான்னு பிரசவம் உண்டாயிரும். ஆமென் சொல்லுங்களேன். இல்லைனாலும் மருத்துவர் அதை எடுத்துருவார் இல்லையா? அப்படித்தான் குறித்த காலத்திலே எப்படி மரியாள் அந்த குழந்தையை பெற்றெடுத்தார்களோ, நீங்கள் குறித்த காலத்திலே உங்கள் அற்புதத்தை பெற்றெடுப்பீர்கள். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள். நீங்கள் யாராக இருந்தாலும், எங்கிருந்து பார்த்து கொண்டிருந்தாலும், you have the seed ready. If you are ready in your heart, உங்கள் இருதயத்திலே, அதுதான் உங்கள் கற்பம். உங்கள் இருதயத்திலே பரிசுத்த ஆவியானவரால் இந்த வாக்கு தத்தத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருந்தால் உங்கள் அற்புதம் உங்கள் கையிலே தான். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் ஒரு அற்புதத்தை மரமா கொடுக்க மாட்டார், விதையா தான் கொடுப்பார். ஆனா அந்த விதை நிலத்துல விழுந்தா நிலம் தன் பலனை கொடுக்கும். ஆமென். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். இன்று கர்த்தர் என்னோடு பேசியிருக்கிறார். நான் இனி மலட்டு வாழ்க்கை வாழாமல் கனி கொடுக்கிற ஒரு தாய்மை நிறைந்த வாழ்க்கை, என் அற்புதங்களை சுமந்து பெற்றெடுக்கும்படி வாழப் போகிறேன் என்று அர்ப்பணிக்கிறவர்கள் மாத்திரம், வித் நோ கில்ட் ஃபீலிங் வச்சு உட்காந்துக்கிறலாம். இதுக்கு அர்ப்பணிக்கிறவர்கள் மாத்திரம் எழும்பி நில்லுங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். எங்கிருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் ரைட் தேர், ரைட் வேர் யூ ஆர். அவர் சமீபத்திற்கு மாத்திரமல்ல, தூரத்திற்கும் தேவனாக இருக்கிறார். இஃப் யூ சரண்டர் டுடே, soon you will be conceived with your miracle. சரியான வாக்குத்தத்தத்தை கர்த்தர் உங்களோடு பேசுவார். சரியான வார்த்தை கர்த்தர் உங்களோடு பேசுவார். ஆண்டவருக்கு கரங்களை இடது கரத்தை நீட்டி ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிங்கள். ஆண்டவரே, என்னை தருகிறேன்னு சொல்லுங்க. என்னை தருகிறேன், நீர் என்னோடு பேசுவீராக, நீர் என்னோடு இடைபடுவீராக. உம்முடைய வார்த்தையை, சமயத்துக்கேற்ற வார்த்தை நீர் எங்களோடு பேசி இருக்கிறீர். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று எங்களோடு போதித்து, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய பாதை உனக்கு காட்டுவேன் என்று சொன்ன கர்த்தர் எங்களுக்கு காட்டி இருக்கிறேன். And now we know that our miracle is at hand. Our miracle is at hand. எங்கள் அற்புதம் எங்கள் அருகிலே தான் இருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் இன்று கற்றுக்கொண்டபடியே பரிசுத்த ஆவியானவரால் வார்த்தை எங்கள் இருதயத்தில் கருதரித்து அதை சுமந்து, ஆண்டவரே, அதை காப்பாற்றி அதுக்காக மகிமைப்படுத்தி அதை நாங்கள் பெற்றெடுக்க எங்களுக்கு கிருபை தரப்போகிறதற்காக நன்றி. அதுக்கு கிருபை தரப்போகிறதுக்காக நன்றி. இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இதை பார்க்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். என்ன எதிர்பார்ப்போட, என்ன ஜெபத்தோட, என்ன கனவோட, ஆசையோடு இருந்தாலும் அதற்கான வார்த்தையை அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் எடுத்து அவர்களை கருதரிக்க செய்வீராக. அதற்கான அற்புதத்தின் வார்த்தையை, அவர்கள் எதிர்பார்க்கிற அந்த அற்புதத்தின் வார்த்தையை அவர்கள் கருதரிக்கட்டும் சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அந்த வார்த்தை கலையாமல் அவர்கள் சுமக்கட்டும் சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அந்த வார்த்தையை காப்பாற்ற அவர்கள் பிரயாசம் எடுக்கட்டும் சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அந்த வார்த்தைக்காக உம்மை மகிமைப்படுத்தி அந்த வார்த்தை மாம்சமாவதை, கர்த்தர் எனக்கு இதை செய்தார், நீரே இதை செய்தீர், இது